இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎம்ஐ எக்ஸ்டெண்டர். ஸோ இது எதுக்கு யூசேஜ் ஆகுதுன்னா, ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மானிட்டர் வச்சுருக்கோம். வீட்டு ஹாலில் ஒரு ரூமில் ஒரு டிவி மாட்டியிருக்கோம். அந்த டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெச்டிஎம்ஐ எக்ஸ்டெண்டர். ஏன்னா ஒரு வளைஞ்சு கிழிஞ்சு போகும். அப்போ வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ வந்து நம்ம கேபிள் வந்து போட்டு ரன் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி ஒரு கேட் 6 கேபிளை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஎக்ஸ் ஆர்எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஒரு டிவைஸை வந்து டிவிஆரில் வந்து நம்ம ப்ளக் பண்ணணும். இன்னொரு டிவைஸில் வந்து டிவியில் வந்து ப்ளக் பண்ணணும். இடையில கேட் 6 இல்லைன்னா கேட் 5 கேபிளை வந்து ரன் பண்ணி ஒரு ஜாக் அடிக்கணும். இந்த மாதிரி ஜாக் அடித்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்களே செய்யலாம், இல்லை நீங்கள் யார் வேணால் செய்யலாம். என்விஆர் சைடோ டிஎக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆர்எக்ஸு, அதை வந்து நீங்கள் ப்ளக் பண்ணணும். ப்ளக் பண்ணிங்கன்னா டிவியில் வந்து இது கனெக்ட் ஆகிடும். டிவிஆரில் கரெக்டாக சொல்லணும். இந்த பின்னு RJ45 பின்னு வந்து சரியாக ப்ளக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிங்க ஒரு தடவை. அது செக் பண்ணிவிட்டு நீங்கள் டிவியில் வந்து இந்த இடத்துல மாட்டும் போது மானிட்டர் சைட்லேயோ டிவி சைட்லேயோ மாட்டும் போது அதையும் ஆர்எக்ஸ் சரியாக சொல்லியிருக்கான்னு பார்த்துங்க. அப்போ பின்னும் சரியாக சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடும். சிசிடிவி சம்மந்தமாக உங்களோட கேள்விகள் வந்து கமெண்டில் கேளுங்க. அதுக்கான பதில் வந்து நான் வீடியோவை போடுறேன்.